ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு இச்சி க்ளவுஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா தாராசுரம். இதுக்கு பழைய காலத்தில் ஒரு பேர் இருந்துச்சாங்க, ராஜராஜேஸ்வரம்னு. நல்ல பேர். இந்த கோயில் 11ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயிலாங்க. இது எல்லாம் முன்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன் போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்த காரணம் அது இல்லை, நம்ம வந்த காரணம் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ வந்த வேலையை பார்ப்போம். என்ட்ரன்ஸ்லேருந்தே ஒரு பிரம்மாண்டங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லா கோயில்களும் வந்துட்டு தரையிலேருந்து மேல் தளத்தில் கட்டப்பட்டிருக்கும். நான் இது வரைக்கும் போன கோயில்கள், பார்த்த கோயில்கள். ஆனால் இந்த கோயில் தான் தரை தளத்துலேருந்து கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி இருக்குன்னு நினைக்கிறேன், உள்ளே கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் உள்ள சிற்பங்களும் கல் தூண்களும் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து தெரியுது அந்த காலத்தில் வாழ்ந்த சிற்பிகள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக மிகப்பெரிய பொறுப்பு உணர்வோடு கரெக்டாக கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியேங்க ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த கோயிலில் சுற்றி பார்த்து ரசிச்சுக்கிட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளோ பிரமிக்கத்தக்க விஷயங்கள் இங்கே இருக்குது. நம்ம வழிபாடு பண்ணுறோம், வழிபாடு பண்ணலை, அதுக்குள்ளே போக வேண்டாம். இவர் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருந்தார். மற்ற எல்லா புறாக்களும் அந்த ப்ளூ ஷேடு கூட தான் இருந்துச்சு. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இது கோவிலாக வழிபாட்டு தலமாக பார்க்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக பார்க்கலாம். அதை விட்டுட்டு சும்மா சில விஷயங்கள் பேசுகிறது நமக்கு உடன்பாடு இல்லை. குறிப்பாக நான் இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம், இந்த வீடியோவில் எண்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட கோயிலில் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. ஒரு அழகான கலை சிற்பங்கள், ஒரு அழகான ஃபீல். இது மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் மெமரியோட இந்த கோயிலை விட்டு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் அவ்வளவும் இங்கே இருக்கும். இந்த பக்கம் வா, கொஞ்சம் பின்னாடி வாயா.